இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் நாம் சிந்திக்கப் போவது எல்பிஎஃப் தொழிற்சங்கத்தினுடைய அன்றைய தினம் அவர் மாநில அளவிலே செயலாளராக இருந்தவும் தற்போது அந்த எல்பிஎஃப் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்களை பற்றித்தான். அவர்கள் முன்னாலே குறிப்பிட்டிருந்தேன். அவர்கள் கும்பகோணத்து பகுதியிலே சேர்ந்தவர்கள், நல்ல விவசாயம் செய்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் எப்பொழுதும் டிஃபென்ஸ், அதாவது மிலிட்ரியிலே இருந்து வந்தவர் ஆகினாலே அவர்களுக்கு ஆங்கிலமும் சரி இந்தியும் சரி மிக சிறப்பாக தெரியும். பேரவைத் தலைவர் குப்புசாமி சார் அவர்கள் எம்பி, நார்த் மெட்ராஸ் எம்பியாக இருந்தார். அவர் இருந்த சமயத்தில் அவர் ராமர் என்றால் இவர் சண்முகம் அவர்கள் லட்சுமணரை போல இருப்பார்கள். நாங்கள் எல்லாம் அங்கு சென்றால் முதலிலே இவரைத்தான் சந்திப்போம். அவரது அறையிலே உட்கார்ந்து சிறிது நேரம் பேசிவிட்டு அவர் எங்களை அழைத்து கொண்டு பேரவைத் தலைவர் குப்புசாமி சார் எம்பி அவர்களிடம் அழைத்து செல்வார்கள். எனவே அந்த முறையிலே இருவரும் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாத ஒரு இரு தலைவர்களாக இருந்தார்கள். அந்த முறையில் இவர் மேலும் இவருக்கு இருந்த ஒரு பெரும் சிறப்பு, வெட்டு ஒன்று துண்டு என்று தான் அவர்கள் பேசுவார்கள். அவருடைய கருத்துக்களிலே ஒரு ஆழமான கருத்து இருக்கும். அவர் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட், அந்த இதிலே தொழிலாளர் சட்டங்களிலே அனைத்து சட்டங்களிலேயும் அவர் தேர்ந்தவர். நல்ல அவருக்கு ஆழ்ந்த புலமை அந்த சட்டங்களிலே இருக்கும். அந்த அளவிலே அவருக்கு மேலும் அவர் தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருந்த காரணத்தினாலே அவர் மத்திய அரசுக்கே ஒரு அட்வைஸ் செய்கின்ற அளவுக்கு அவர்களிலே ஆழ்ந்த அறிவு அவர்களுக்கு உண்டு. சட்டம் இயற்றலாம் மத்திய சர்க்கார், ஆனால் அந்த சட்டத்திற்கு ரூல்ஸ் அமைப்பது என்பது கஷ்டம். அந்த மாதிரி இருக்கிற காலத்திலே அந்த சட்ட அமைச்சகத்துக்கு இவர் ஒரு ஆலோசகராக இருப்பார். அந்த அளவிலே இவர் சாதனை செய்துள்ளார். இதைவிட இவருடைய சிறப்பு என்னுடைய அளவிலே இருக்குமேனால், முன்பு நன்கு அவரிடத்திலே பழகியிருக்கு. நான் தனிப்பட்ட முறையிலே சென்னை செல்கிற பொழுதும் அங்கே அவருடைய அலுவலகத்துக்கு செல்வேன். அவரும் அங்கே பேசி கொண்டு விட்டு என்னை பேரவைத் தலைவர் குப்புசாமி சார் ரூமுக்கு அழைத்து செல்வார்கள். அப்படியெல்லாம் நெருங்கி பழகி இருந்தனால் ஒரு 10 ஆண்டு காலமாக அவரிடத்திலே தொடர்பு இல்லை. இந்த அளவிலே இருந்த சமயத்திலே இந்த எங்களை போன்ற ரிட்டையர்டாகி இருக்கிறவர்கள் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட், அந்த பென்ஷனிலே குறைந்தபட்ச ரூபாய் பென்ஷனானது 1000 ரூபாய் இருக்கிறது. இதை மேலும் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே நான் அவரை அணுகினேன். அவரை என்னை தெரியுமா உண்டா உங்களுக்கு கேட்டபோது மிகவும் வருத்தப்பட்டார். நீங்கள் எந்த பர்சனல் மேனேஜர் மாறினாலும் நீங்கள் தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள், எனவே உங்களை நான் எனக்கு தெரியாமல் இருக்க முடியுமா என்று சொல்லி என்னிடத்திலே ஒரு நம்பிக்கை ஊட்டினார். நான் அவரிடத்திலே இந்த பென்ஷன் சம்பந்தமான கேள்வியை கேட்கின்ற பொழுது அவர் ஏறத்தாழ அரை மணி நேரத்துக்கு மேலாக எடுத்து சொன்னார்கள். இதிலே அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்கள் எல்லாம் அன்கிளைம்டு ப்ராவிடன்ட் ஃபண்டாக இருக்குது. இதை வைத்தே பென்ஷனை உயர்த்தி கொடுக்கலாம் என்று அவர் சொன்னார். மேலும் ஏன் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்றும் உயர்த்தி கொடுப்பது சாத்தியம் உள்ளது என்றும் இவர் மத்திய சர்க்காருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே போல் ஏன் அதை கொடுக்கக்கூடாது என்பதை கேள்வி கேட்டிருக்கிறார். இவர் கொடுத்த பதிலுக்கு, அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்களிடத்திற்கு பதில் இல்லை என்று அவர்கள் என்னிடத்திலே தெளிவுபடுத்தினார்கள். எனவே அப்படி அந்த சட்டம் சம்பந்தமான முழு அறிவும் அவருக்கு உண்டு. ஆழ்ந்த அகன்ற அந்த அறிவாளியை பற்றி பேசுவதிலே எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சி உண்டு. அவர் அந்த எல்பிஎஃப் சங்கத்தை இந்திய அளவிலே எல்லாத்துக்கும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் சேர்த்த பெருமையும் அவருக்கு உண்டு. காரணம், பிஎஸ்என்எல் போன்ற மத்திய அந்த நிறுவனத்திலே இருக்கிற தொழிலாளர்களை எல்லாம் எல்பிஎஃப் சங்கத்திலே சேர்த்த பெருமை இவருக்கு உண்டு. இவருக்கு ஆடட் அட்வான்டேஜ் என்னவென்றால், இவருக்கு ஹிந்தி நன்றாக தெரியும். பார்லிமெண்ட்டிலேயும் நன்றாக ஹிந்தியிலே பேசுவார்கள். எனவே அந்த முறையில் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் பேரவைத் தலைவராக, தற்போது பேரவைத் தலைவராக அவர் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் இருக்கக்கூடிய அந்த என்ன உற்பத்தி செய்கிறார்கள், அதில் இருக்கக்கூடிய டெக்னிக்காலிட்டிஸ் என்னென்ன என்பதை எல்லாம் முழுமையாக அறிவார்கள். எந்த தொழிற்சாலையிலிருந்து யார் வந்தாலும், நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அது தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி,
அவளுக்கு நல்ல ஆலோசனை கூறக்கூடிய அளவிலே அவர் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறவர். அப்படிப்பட்டவர்களுடைய அந்த இது மறக்க முடியாத அனுபவங்களாக எனக்கு இருக்கிறது. அந்த அனுபவத்திலே அவருடைய ஊருக்கு நான் சென்றிருக்கிறேன். ஊருக்கு சென்ற சமயத்தில் அவர் வீட்டிலே சாப்பிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்திலே கூட அவர் மனைவி நல்ல முறையில் உபசரிப்பார்கள். மேலும் அவர் ஒரு கோயிலை தன் வீட்டுக்கு அருகிலே கட்டினார். திரு சண்முகம் சார் அவர்கள் திமுகவுடைய தலைவராக இருந்தாலுமே கூட தன் மனைவி ஒரு கோயில் கட்டுவதை அவர் தடுக்கவில்லை. அவருடைய உரிமையிலே இவர் எந்த விதமான ஒரு தடையும் செய்யவில்லை என்று நான் அறிந்தபோது மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் நல்ல முறையிலே அவையெல்லாம் எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் அந்த தொழிற்சாலை உயர்வுக்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார் என்பதையும், அதே நேரத்தில் அவர் தொழிலாளர்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் அந்த கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாரே தவிர அவர் தன்னுடைய கருத்தை அவரிடத்தில் திணிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஜனநாயகவாதியாகவும் அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவரோடு பழகிய நாட்கள் எல்லாம் எண்ணி பார்க்கிற பொழுது என்னுடைய மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும், அதே நேரத்தில் 10 வருட காலம் சந்திக்காமல் இருந்த காலத்திலேயும் நல்ல ஒரு ஞாபகத்தோடு பேசிய அந்த ஒரு பாங்கும் இன்றைக்கும் என்னை மகிழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய அந்த தொழிற்சங்க தலைமை எல்லா விதமான நிறுவனங்களுக்கும் இன்றைய தினம் உதவி கொண்டு இருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், தொழிற்சாலை இருந்தால்தான் தொழில் இருக்கும். அந்த தொழிலும் தொழிற்சாலையும் இருந்தால்தான் தொழிற்சங்கம் தொடங்கப்படும். அந்த இடத்திலே ஒரு அந்த அந்த கொடி கட்டப்படும், தொழிற்சங்க கொடி கட்டப்படும் என்பதனாலே தொழிற்சாலை முக்கியம் என்பதையும் அவர் சொல்லுவார். அதே நேரத்தில் வரக்கூடிய அந்த நிறுவன தலைவர்களிடத்திலும் அவர்கள் எடுத்து சொல்வார்கள். அதாவது தொழிலாளர் வயிற்றில் அடித்து எந்த நிறுவனமும் வளர்ந்ததும் இல்லை. அதே மாதிரி இந்த தொழிலாளர்கள் அந்த நிறுவனத்தை பால்படுத்தினால் அவர்களும் உயர்வதற்கு வழி இல்லை. எனவே இருவருடைய ஒரு வளர்ச்சியும் ஒன்றைக்கொன்று பின்னி பிணைந்தது என்று அவர்கள் சொல்வார். அப்படிப்பட்டவர்களுடைய நல்ல எண்ணமும் நல்ல ஒரு கருத்தும் எல்லோருக்கும் இந்த காலத்திலே பலனளித்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அவர் பழகிய விதமும், அவர் காலத்திலே அவர்களுடைய ஆஃபீஸில் உட்கார்ந்து நாங்கள் பேசி கொண்டிருந்த எண்ணமும், அதையெல்லாம் நினைக்கிற பொழுது அவர் மேலும் மேலும் அவருடைய அந்த அறிவும் ஆற்றலும் மேலும் மேலும் இந்த தொழிலாளர்களுக்கும் தொழிலுக்கும் உதவிவிட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி அவரை இந்த நேரத்திலே நான் அவர் பாதங்களிலே விழுந்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.